மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. இந்த மாதிரி எடப்பாடி அவர்களுடைய இதய துடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சு, ஏன்னா வேற மழைக்கால வேற வருது சார், கொஞ்சம் அவங்களை எங்கெல்லாம் மின்னல் அடிக்குது அவங்களும் நிப்பாட்டி அதை உள்வாங்கி மின்சாரம் தயாரிக்க அரசு முன் வரணும் சார். அசம்பிளி இல்லாத சமயத்தில் நம்ம பில்டிங் வாசலில் நிற்க சொன்னா ஷூட்டு முடிகிற வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எடிட்டிங்க்கு ஒரு 2 hours ஆகும்ப்பா, ஒரு 4 மணி நேரம் நிற்க சொல்லு. கனெக்ட் பண்ணி ஷூட்டு எடிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு போதும் பந்தாப்பா அப்படின்ட்டு பாக்கெட்டில் மீட்டர் சார்ஜை வச்சு அனுப்பிச்சி விட்றோம். அல்ல கைனா ஒரு அளவோட கூவுங்கய்யா. இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். திடீர்னு வாசல்ல நிக்க வேண்டிய ஆளை தூக்கி பக்கத்துல உட்கார வச்ச உடனே அதற்கான கூவல் தான் இது. இல்ல இது எனக்கு என்னன்னு புரியல. அப்படித்தான் அவரை வச்சு நல்லா செஞ்சு எதுக்கு இப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் சட்டப்பேரவையில? பாருங்க மாலதி, இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே ஒரு முறை நம்ம நிகழ்ச்சியில பேசினதாக எனக்கு நினைவு. இப்போ அதை சொன்னதுனால அதை ரீகால் பண்றதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சில ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக என்றால் பொதுச் செயலாளர் என்பவர் எல்லோருடனும் கலந்தாலோசிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா ஒரு ஜெயலலிதா இல்லையா, எடுக்கிற முடிவை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது. சோநாத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, CV சண்முகம், தங்கமணி, வேலுமணி, KP அன்பழகன், இது போல மூத்த தலைவர்கள்னு ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அவர்கள் தான் எல்லா முக்கிய முடிவுகளிலும் இருப்பார்கள். அவர்கள் தான் கலந்தாலோசிப்பார்கள், எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி எடுப்பாங்க. தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம் பெரிஃபெரியில் அவங்ககிட்டலாம் தம்பி இந்த வேலையை கட்டு போய் கொடியை கட்டு, இந்த லெவலுக்கு தான் இருந்தார் அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம். சீட்டு கிடைக்குமா இல்லையான்றது அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம் டவுட். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான தலைவர்களும் கிடையாது. ஏன்னா செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலேயே ஒதுக்கப்பட்டவர்களில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ஒருவர். இன்னைக்கு இந்த முக்கியமான தலைங்கள்லாம் வெளியில் போயிடுச்சு. 25 பேர், ரத்தன விஸ்வநாதன், KP அன்பழகன், வேலுமணி, தங்கமணி, CVS எல்லாம் வெளியில் சென்று விட்டார்கள் அல்லவா. சென்றதும் பேச்சு துணைக்கு ஆள் இல்லைல்ல. ஸோ இவங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறேன்.